திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டான அண்ணா நகர் பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்பதனையடுத்து குறித்த பகுதியில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கோவையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென காலி குடங்களை எடுத்து வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் தொடர்பான தகவலை தெரிந்து கொண்டதும் பல்லடம் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அங்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன்போது நகராட்சி அதிகாரிகள் இன்று மாலை 6 மணிக்கு குடிநீர் வழங்கப்படும் என உறுதியளித்ததனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை முடித்து அங்கிருந்து விரைந்தனர். பொதுமக்கள் தெரிவித்தபடி கடந்த 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என்பதுடன் நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாகவும் இடையூறில்லாமல் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். என் பேர் ஆசிக்குங்க. பல்லடம் நகராட்சியில் 12வது வார்டு அண்ணா நகருங்க. இங்கே தண்ணி கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுங்க. 10 நாளாக தண்ணியே வரலைங்க. இங்கே நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்கா கேட்டுட்டு தான் இருந்தோம். தண்ணி வந்துருங்க, இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று 8 மணிக்கு மேலே நாங்கள் இங்கே உட்காந்துட்டோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது வாட்டர் மேனில் இதில் டேங்க்லேயே தண்ணி ஏறலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் வாட்டர் போர்ட்லேருந்து தண்ணி இங்கே வரலைங்கிறாங்க. ஆனால் நாங்களும் பார்த்தா இதில் முள்ள தண்ணி வரல. அதில் ஆனால் இங்கே தண்ணி வேறு வார்டுக்கு, அதாவது இங்கேருந்து சிடிசி மங்கள ரோடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி போகுதுங்க. எங்கள் அண்ணா நகரில் மட்டும் 10 நாள் ஆச்சுங்க. இன்னையோட 12வது நாளுங்க. இன்றைக்கி இதுவரை தண்ணி வரலைங்க. கேட்டால் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மறியல் பண்ணதுக்கப்புறம் இப்போ தண்ணி வந்துடும் சொல்கிறாங்க. இது இப்போ சொல்லி கண் தொடப்பி தாட்டி விட்டுருவாங்க. ஆனால் எங்களுக்கு 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வரணும். மற்ற வார்டுலையும் 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது. ஏன் இங்கே மட்டும் 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வர மாட்டேங்குது? ஆனால் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 6000 பேர் இங்கே இருக்கிறாங்க. 6000 பேர் இருக்காங்க. 6000 ஓட்டு இங்கே இருக்குது. தண்ணி வரலைன்னா எல்லா அடிப்படை மக்கள் நான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சங்களா இங்கே பிடிச்சி வைக்கிறது அதெல்லாம் இல்லை. அன்றாட கட்சியில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே. தண்ணி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குங்கண்ணா. இன்றைக்கி சொன்னதுக்கு 4 குடம் தண்ணி தான் விட்றாங்க. எப்போவுமே இங்கே தண்ணி கேட்டோன்னா 4 குடம் தண்ணி தான் விட்றாங்க. கேட்டால் அவங்களுக்கு 2000 லிட்டர் தான் தண்ணி வந்துச்சு, 2 லட்சம் லிட்டர் தான் தண்ணி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எங்களுக்கு கம்பல்சரி 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வந்தால் தான் எங்கள் வாழ்வாதாரமே இதாகும். தண்ணி தான் மெயினுங்க. தண்ணியே இல்லாமல் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? அதனால தான் இன்றைக்கி முடிவெடுத்து இந்த மாதிரி சாலை மறியலுக்கு ஈடுபட்டிருக்கோம். தயவு செய்து இதை அதிகாரிகளாக பார்த்து எங்களுக்கு கண்டிப்பாக 4 நாளைக்கு ஒருக்கா எங்களுக்கு தண்ணி வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்.